ஒரு விசை சென்னையிலே இருந்த என்னுடைய ஒரு மூத்த போதகர், அவருடைய திருச்சபையிலே ஒரு நல்ல மூப்பனார் ரேஞ்சில் இருந்த ஒரு மனிதன் இறந்து போனார். அவருடைய ஒரு 45 வயதில் இறந்து போனார். அப்போ ஒரு ஷாக்கான நியூஸ் அந்த சர்ச்சுக்கு. அந்த மனுஷன் அப்படி இறந்து போவார்னு யாரும் நினைக்கல. ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்து போனார். உடனே பாஸ்டர் தன்னுடைய உடன் ஊழியர்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு அந்த அடக்க ஆராதனை, அந்த மரணம் நடந்த வீட்டிலே பாஸ்டர் கடந்து போனார். கடந்து போனோன்னா அந்த வீட்டில் தன்னுடைய கணவனாருடைய பாடிக்கு முன்னாடி அந்த அம்மா பயங்கரமாக அழுது கொண்டே இருந்தார்கள். அழுது கொண்டு இருக்கிற அந்த அம்மா திடீர்னு ஓடி பாஸ்டருடைய சட்டையில் அப்படியே பிடிச்சிட்டாங்க. சட்டையில் அப்படியே பிடிச்சி, பாஸ்டர் எங்க ஆண்டவர் எங்க இருக்கார் சொல்லுங்க, ஏன் என்னுடைய வீட்டில் இதை அனுமதிச்சார், நான் என்ன பண்ணுவேன்? அவங்க 2 பிள்ளைகளும் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார்கள். என் பிள்ளைங்க இன்னும் படிச்சு கூட முடியல, நான் என்ன செய்ய போறேன்? அவர் ஒண்ணுமே சம்பாதிக்கல, எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லை. ஆண்டவர் என்னை கைவிட்டாரா? ஆண்டவர் எங்களை விட்டுட்டாரா? ஆண்டவர் உயிரோட இல்லையா? என்னமோ அவரை பார்த்து கேட்டாங்க. பாஸ்டருக்கு ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல சொல்ல முடியல. பாஸ்டர் ரொம்ப அமைதியா இருந்தார். அடக்க ஆராதனை எல்லாத்தையுமே செய்து முடித்தார்கள். ஆனா பாஸ்டர் அந்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணார். அந்த சகோதரி திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி சர்ச்சுக்கு பாஸ்டர் என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது, சரி ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, ஆனால் துக்கம் தாங்க முடியாம தான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு விட்டுட்டாரு. காலங்கள் தாண்டினது. அந்த 2 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு அவர்கள் படிக்க வைத்தார்கள். காலேஜ் படித்து முடித்த உடனே ஒரு பையன் கேம்பஸ் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகிட்டான். செலக்ட் ஆன 3 மாதத்திற்குள்ளாக அந்த கம்பெனியில் அவனை குறித்து ஒரு நல்ல மதிப்பு அவனுக்கு வந்தது. உடனே அந்த கம்பெனி அவனை வெளிநாட்டிற்கு அனுப்பணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்தார்கள். வெளிநாட்டிலே அனுப்பினார்கள். அந்த இடத்துல மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக வேலை செய்தான். மாதமானால் லட்சக்கணக்கான சம்பாத்தியம் அவனுக்கு வந்தது. அவன் அந்த போஸ்டிங்கில் இருந்துட்டே அவனுடைய அண்ணன் தம்பியையும் அந்த போஸ்டிங் அவன் கூப்பிட்டான். அவனும் 2 பேரும் ஃபாரின் போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில் அந்த 2 பேரும் இந்த இந்தியாவுக்கு நாங்கள் வரல, ஃபாரின்லே செட்டில் ஆக போகிறோம், இங்கே எங்களுக்கு குடியுரிமை வாங்க போகிறோம் என்று சொல்லி பாஸ்டர் இடத்துல சொன்னார்கள். பாஸ்டர் அதற்காக ஜெபம் பண்ணி அனுப்பினார். அவங்க 2 பேரும் சொன்னாங்களாமா, நாங்கள் 2 பேரும் இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம், அம்மா மட்டும் ஏன் இங்கே தனியாக வீட்டில் உட்காந்துருக்காங்க, அம்மாவை நாங்கள் வெளிநாட்டில் அமெரிக்காவுக்கு கூப்பிட போகிறோம்னு சொல்லி அம்மாவுக்காக சகல ஏற்பாடுகளையும் செய்து விட்டார்கள். அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த அம்மா சாட்சி சொல்வதற்காக எழும்பி நிற்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய கணவனார் பல வருடங்களுக்கு முன்பாக மரித்து போனார். அன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் கூட பாஸ்டரை, கர்த்தர் எங்களை கைவிட்டாரா, ஏன் ஆண்டவர் உயிரோடு இருக்காரா இல்லையானெல்லாம் கேட்டேன். ஆனால் நான் இப்போ ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன், நான் வருந்துகிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எங்கள் கணவனார் இருந்தால் கூட இந்த அளவுக்கு எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காது. என் கணவனார் ஆண்டவருக்குள்ளே இருந்தார். அவர் இருக்கும் போதே பலவிதமான பலவீனத்தோடு அவர் இருந்தார். ஆனால் பலவீனம் இல்லாத ஒரு நாட்டிற்கு, கஷ்டம் இல்லாத ஒரு நாட்டிற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இருந்த அந்த இடத்துல கர்த்தரே இருந்து என் பிள்ளைகளை படிக்க வச்சார், என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தார். இன்னைக்கு நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறேன், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த இயேசு இன்றும் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வீட்டிலே இன்றைக்கு வருகிற அவமானம் நன்மையாய் முடிய போகிறது. சிஸ்டர், நன்மையாய் முடிய போகிறது. தாயாரே, நன்மையாய் முடிய போகிறது. அது தீமைக்காய் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. இந்த அவமானம் நன்மைக்கே, இந்த இழப்பு நன்மைக்கே, இந்த பிரச்சனை நன்மைக்காகவே, இந்த தடுமாற்றம் நன்மைக்காகவே, இந்த குறைவு நன்மைக்காகவே கர்த்தர் நன்மையாய் அதை அனுபவித்திருக்கிறார்.